Welcome to Kawasai Somayel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தக்காளி குருமா. தக்காளி குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ப்ளஸ் செய்முறை. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, கடற்பாசி கொஞ்சம் மெயின், அது மறந்துடாதீங்க. அடுத்து 4 பச்சை மிளகாய் கீரி அதில் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி போடணும், அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் 5 பேர்த்துக்கு சமைக்கிறேன், அதனால நான் 1.5 போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை பேர்த்துக்கு சமைக்கிறீங்களோ அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். அடுத்து தக்காளி ரவுண்டாக நறுக்கி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள். மல்லித்தூள் குழம்பு கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக கொலகொலப்புக்காக யூஸ் பண்ணுறோம். போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் ஒரு 2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மேஷாக வதங்கணும். வெங்காயம் தக்காளி அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கட்டும். அடுத்து அதுக்கு அரைப்பு ரெடி பண்ணிக்குவோம். தேங்காய் 1 மூடி, பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 4, கிராம்பு ஒரு 4 போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அடுத்து இந்த சைடு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம இப்போ அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. ஜாரோட அலசி ஊற்றிடுங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கிறதுக்கப்புறம் இந்த கலர் வந்துடும். என்கிட்ட இப்போ கொத்தமல்லி இல்லை, அதனால் கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி மேலே தூவியிருக்கேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். தக்காளி குருமா ரெடி.